ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் ரமடான் டைமில் பள்ளிவாசலில் செய்கிற நெய்ச்சோறை எப்படி வீட்டில் செய்யலாமான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த நெய்ச்சோறை எப்படி ரைஸ் குக்கரில் விரைவாகவும் அதே நேரம் நல்ல டேஸ்டாகவும் செய்யலாமான்னு பார்ப்போம். இந்த நெய்ச்சோறு செய்யறதுக்கு 150 கிராம் கேரட்டை இவ்வாறு மெல்லுசாக வெட்டி கொள்ளுவோம். அதோட 70 கிராம் பிளம்ஸும் 50 கிராம் முந்திரியம்பருப்பை இவ்வாறு ரெண்டாக உடைச்சு கொள்ளுங்க. இதோட 100 கிராம் கிரீன் பீஸும் எடுத்துக்கொள்ளும். இந்த ரைஸ் செய்யறதுக்கு இந்த கப்பால 4 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்ப நாங்க 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுப்போம். நெய் நல்லா உருகினது இதோட 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 துண்டு கருவாப்பட்டை சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளும். இதை நாங்க வாசனைக்கு தான் சேர்க்கிறோம். அதால சரியான அளவு இருக்கணும் வண்டியில் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை போட்டுக்கணும். 250 கிராம் வெங்காயத்தை இவ்வாறு நீளமா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கி கொள்ளுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி இவ்வாறு நிறம் மாறி வந்ததும் நாங்க வெட்டி வச்ச கேரட்டையும் கிரீன் பீஸையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்ப பாருங்க, நாங்க தொடர்ந்து செய்யறதுக்கு இந்த பாத்திரம் காணாததால வேறொரு பேனுக்கு நான் மாத்தி கொள்றேன். இப்ப பாருங்க, வெங்காயம், கேரட், கிரீன் பீஸ் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல பிளம்ஸையும் முந்திரியம்பருப்பையும் சேர்த்து கொள்வோம். இந்த நெய்ச்சோறுக்கு நாங்க தக்காளி பழம், தயிர், மசாலா தூள் எதுவுமே சேர்க்கல. தனிய இஞ்சி பூண்டு மட்டும்தான் சேர்க்க போறோம். இப்ப நாங்க இஞ்சியையும் பூண்டையும் நல்ல பேஸ்டா அரைக்காம நறுவந்துருவலாக அரைச்சு கொள்ளுவோம். அதில இருந்து 1.5 மேசக்கரண்டி எடுத்து இந்த கலவையோட சேர்த்து கொள்ளுவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகும் வரையும் நல்லா வதக்கி கொள்ளணும். இதோட நான் 1 துண்டு ரம்பையில சேர்த்திருப்பேன். விரும்பினா நீங்களும் சேர்த்து கொள்ளுங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் கேரட்டோட இந்த இஞ்சி பூண்டெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த நேரத்துல நாங்க அரிசிக்கு தேவையான தண்ணியை சேர்ப்போம். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி என்ற அளவுல தான் நான் சேர்க்கிறேன். ஆனா நீங்க வளமையா சோறு சமைக்கிறதுக்கு எந்த அளவு தண்ணி எடுப்பீங்களோ அதே அளவு இந்த ரைஸுக்கும் எடுத்துக்கொள்ளும். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விடுங்க. இந்த டைம்ல நாங்க அரிசை கழுவி எடுப்போம். அரிசை இவ்வாறு 2-3 தரம் நல்லா கழுவி தண்ணிய வடிய விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. நான் அரிசை ஊற வைக்கல, கழுவிட்டு உடனே யூஸ் பண்றேன். இப்ப நாங்க ஏற்கனவே செய்து வச்ச கலவைய ரைஸ் குக்கர்ல சேர்த்து தேவையான அளவு எலுமிச்சம் சாறும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இதோட கழுவின அரிசையும் சேர்த்து கொள்ளுவோம். உப்புட அளவை பார்த்து கொள்ளுங்க. உப்பு கொஞ்சம் கூடுதலா இருந்தா தான் உங்களுக்கு அந்த அரிசி வெந்து வார நேரம் சரியான அளவுல இருக்கும். இப்ப குக்கரை மூடி 10 தொடக்கம் 15 நிமிஷம் அவிய விடுங்க. இந்த டைம் ஒவ்வொரு குக்கருக்கும் மாறுபடும். அதால நீங்க ஒரு 10 நிமிஷம் போன பிறகு திறந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வத்தி இருந்தா அந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொள்ளுங்க. இப்ப அரிசி இன்னும் அவியோடும். அதால இப்படி கொஞ்சமா பிரட்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி விடுங்க. எங்கட நெய்ச்சோறு ரெடி ஆயிட்டு ரைஸ் குக்கரும் வார்முக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நாங்க ரைஸ் குக்கர் பாத்திரத்தை குக்கர்ல இருந்து எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற விடுவோம்.
இப்படி நாங்க ஆற விட்டுட்டு எடுக்கிறதால சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாம ஒத்தையா உதிர்ந்து வரும். சிலருக்கு சாப்பிடும்போது ஏலக்காய் கருவாதுகள் வாயில கடிபடுறது பிடிக்காது. அதால அதை இப்பவே எடுத்து விடுவோம். நாங்க சரியான அளவில் தண்ணி சேர்த்ததால சோறு குலையாம ஒன்றோட ஒன்று ஒட்டாம உதிரியா பூ போல வந்திருக்குது. அதே நேரத்துல நெய்யோட வாசமும் நல்ல கமகமாண்டு இருக்கு. இப்ப பாருங்க, நாங்க செய்த நெய்ச்சோறு நல்ல சூப்பரா வந்திருக்கு. இந்த நெய்ச்சோரோட சிக்கன் அல்லது மட்டன் கறி சேர்த்து பரிமாறினா இன்னும் சுவையா இருக்கு. கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.